ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபென்டிபிள் பேசுகிறேன். குருவால குருவே துணை. துலாம் ராசி அன்பர்களுக்கு மே மாத ராசி பலன் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அன்பும் அரவணைப்பும் கொண்டவரும் நீதியும் நேர்மையும் தன் அடையாளமாக கொண்டவருமான துலாம் ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி 7ஆம் மனையில் அமர்ந்து சுக்கிர பகவான் அதிக நன்மைகளை செய்திருவார். மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியின் மாற்றம் சற்று பதட்டத்தை ஏற்படுத்த கொடுங்க. 8இல் குரு பகவான் மறைகிறார். வெளியூர் பயணம், ஆன்மீக எண்ணம் கை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வாக கொடுங்க. சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம். பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாகவே இருங்க. ஏன்னா இந்த நாட்களில் தான் கூடுதலான ஒரு டென்ஷன், பதட்டம், பரபரப்புலாம் வர கொடுங்க. 8/5/2024 இரவு 7 மணி முதல் 10/5/2024 இரவு 12 மணி வரை கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனத்துடன் செயல்படுங்கள். வேலை செய்யும் இடத்திலும் காதலர்கள் நண்பர்களிடத்திலும் வாக்குவாதம் செய்யாதீங்க. குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் தேவை. ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலையை சாற்றிவிட்டு வெளியே செல்லலாம். காரியத்தடை விலகும். தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஜீவனம், புகழ், கௌரவத்தை சொல்லக்கூடியதுங்க. இந்த 10ஆம் இடம் அதிபதி யாருன்னா உங்களுக்கு கடகச்சந்திரன். அவர் வளர்பிறையில் வரும்போது தான் அதிகமான அதிர்ஷ்டத்தை அளிப்பார். மேலும் சுக்கிர பகவான் ராசியை பார்ப்பதால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கவலைகளாக இருந்து வந்த தொழில் லாபத்தை மட்டுமே காண்பீர்கள். நுட்பமான விஷயங்களை நிச்சயம் உங்களுடைய வாடிக்கையாளரிடம் கொண்டு போய் சேர்ப்பீங்க. பாராட்டும் பெறுவீங்க. உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், பால் வியாபாரிகள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், கட்டிடம், மருத்துவம், ஜவுளி வியாபாரிகள் என அனைவருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை கடந்து வருவீர்கள். வருமானம் சிறப்பாகவே இருக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பமான துறைகளில் திருப்தியான மாத வருமானத்தை வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. கம்ப்யூட்டர் துறை, வங்கித்துறை, ஆசிரியர், மில் ஆலை வேலையாட்கள், ஆடிட்டர், லாயர், மீடியா துறையில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்பிக்கையுடன் புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு மிக மிக முக்கியமானதுங்க. 8இல் குரு பகவான் நின்று உங்களுடைய 12ஆம் இடத்தை, அதாவது கன்னி ராசியை பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை உறுதியாக கிடைக்கப்பெறுவீங்க. படிப்படியான முன்னேற்றம் அடைவீர்கள். நீங்கள் விரும்பிய நாட்டுக்கு சென்று உங்களுக்கு குடியுரிமையும் அங்கே கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுக்கிர பகவான் ராசி அதிபதி நின்றும் 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருப்பதும் ராசியை பார்ப்பதும் பார்த்தீங்கன்னா நல்ல வரன்கள், இனிமையான சூழலை உருவாக்க கொடுங்க. மனம் நிறைந்த மன வாழ்க்கை நிச்சயமாகவே கிடைக்கப்பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் நின்றாலுமே அவர் உங்களுடைய 2ஆம் இடமான தனம், குடும்பம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாதமாகவே இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற கவலைகள் காதலில் கடந்து உள்ளீர்கள். கடுமையான மன அழுத்தம் காதலில் காணாமல் போகக்கூடுங்க. மனம் விரும்பும் காதல் உறவுகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடுங்க. இந்த 5ஆம் இடம் தான் உங்களை காதலை விட்டு சொல்லக்கூடியது. சனி பகவான் தான் 5ஆம் இடத்துக்குரியவர். எனவே நிச்சயம் சனி பகவானுடைய கருணை மலையால் காதல் கொடி பறக்கும். பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையிலும் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வம், குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது. அதிர்ஷ்டமும் 5ஆம் இடம் தாங்க. உங்களுடைய 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கும்ப சனி பகவான் தான். அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மகாரகன் சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலிருந்து ஒரு புண்ணிய ஆத்மாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவார். சந்தான பாக்கியம் உறுதியாக கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தைரிய வழிகளில் கல்வியில் வெற்றி பெறுவீங்க. குரு பகவான் 8இல் மறைந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை நிச்சயம் அளிப்பார். ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வியில் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு நிச்சயம் அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வீடு, மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க. ஏன்னா இந்த 4ஆம் இடத்தின் அதிபதி தான் உங்களுக்கு சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியது, ஒருவருடைய அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியது. சனி பகவான் தான் 4ஆம் இடத்தின் அதிபதி. அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதும் கேந்திர பலத்தில் சுக்கிர பகவான் இருப்பதும் பார்த்தீங்கன்னா புதிய நிலம் வாங்குவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கும் ஏற்ற மாதமாகவே இருக்கக்கூடும். முக்கியமாக இந்த வாகன மாற்றம் பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் மாற்றும் மாதமாகவே உங்களுக்கு நிச்சயம் இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆண்டுகளாக பட்ட கஷ்டத்திற்கு விமோசனம் கிடைக்குங்க. வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடும். சினிமா என்னும் உலகத்தில் கால்தடம் பதிப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் நின்று ராசியை பார்த்தாலே நீங்கள் பிரபலம் அடைவீங்க. வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிறைவை நிச்சயமாகவே அளிக்கக்கூடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் சமூக தொடர்பு விரிவாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. பதவி, முதல் மரியாதை தேடி வரக்கூடும். ஆளுமை திறன் உங்களுக்கு வெளிப்படும். மக்களுக்கு பிடித்த தலைவனாக நீங்கள் மாறக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதம் இருக்கக்கூடும். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு காலத்தை கடந்து காட்சிகளை மாற்றக்கூடியதாகவே இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. பொது வழிபாடு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் தொடர்ந்து செய்து வாருங்கள். குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்க நிச்சயம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் 2 நெய் தீபங்கள் போட்டு வரவும், ஏழை மாணவர்களுக்கும் ஏழை
மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு அன்னதானம் கல்வி தானம் செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.